ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஷ்மன் டெய்லரிங். ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அக்கா எனக்கு ப்ளவுஸை வச்சு மார்க்கிங் பண்ணி கட்டிங் பண்ணி வீடியோ போடுங்க அக்கான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து அவங்களுக்கு என்ன நான் சொல்லணும்னு விரும்புகிறேன்னா, நம்ம என்ன தான் ப்ளவுஸை வச்சு மார்க்கிங் பண்ணாலும் அளவெடுத்து மார்க்கிங் பண்ணாலும் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் வரும் இல்லையா? அது எதனாலன்னா நம்ம வந்து ப்ளவுஸோட ஃபார்முலா வந்து சரியாக வந்து யூஸ் பண்ணாத காரணத்தால் தான் அந்த மிஸ்டேக் வருதுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நான் ப்ளவுஸ் தைக்கிற மெத்தடில் உங்களுக்கு கட்டிங் ஸ்டிச்சிங் நான் சொல்லித்தரேன். ப்ளவுஸ் வச்சே சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து மொத்த உயரம், ரெண்டாவது வந்து மார்பு சுற்றளவு, மூணாவது பின்கழுத்து உயரம், நாலாவது வந்து ஷோல்டர், அஞ்சாவது வந்து கழுத்து அகலம், ஆறாவது வந்து முன்கழுத்து உயரம், ஏழாவது பாயிண்ட் வந்து ஆம்கோல், எட்டாவது பாயிண்ட் வந்து முன் உயரம். முன் கழுத்து உயரம்ங்கிறது வேற, முன் உயரம்ங்கிறது வேற. இப்போ வந்து இதுதான் வந்து பேசிக்காக வந்து நம்ம ப்ளவுஸில் பார்ட்ஸு. இதில் வந்து அடுத்த பார்ட்ஸ் இப்போ கைக்கு பார்க்கணுன்னா கை அளவுகள். ஃபஸ்ட்டு வந்து மேல் கை உயரம், ரெண்டாவது வந்து கீழ்கை உயரம், மூணாவது வந்து மேல் கை அகலம், ரெண்டாவது வந்து கீழ்கை அகலம். இதுதான் வந்து ப்ளவுஸில் இருக்கிற பார்ட்ஸு. இதில் வந்து எப்படி நம்ம ஃபார்முலா ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து மொத்த உயரத்துக்கு கூட வந்து 2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். அந்த 2 இன்ச்சு எதுக்காகனா பின்னாடி வந்து மடித்து வச்சு தப்போம் இல்லையா, அதுக்காக தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த 2 இன்ச்சு எதுக்காகனா பின்னாடி வந்து மடித்து வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா, இதுக்காக தான் வந்து அந்த 2 இன்ச்சு நம்ம விடுவோம். ஏன் வந்து 2 இன்ச்சு விடணும் அப்படின்னா, அப்போ தான் வந்து நல்லா ஸ்டெஃபாக நல்லா இருக்கும். இல்லைன்னா மேலே தூக்கிக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சு மடித்து வச்சு தைப்போம். அதுக்கடுத்து வந்து 1.5 இன்ச்சு மடித்து வச்சு தைப்போம். அடுத்து வந்து மார்பு சுற்றளவு. மார்பு சுற்றளவு கூட 1.5 இன்ச்சு விடுவோம். எதுக்காக மார்பு சுற்றளவு கூட 1.5 இன்ச்சு விடுவோம்னா, தையலுக்காகவும் சப்போஸ் ஒல்லியாக இருக்கவங்க டக்குன்னு குண்டாயிட்டாங்கன்னா அந்த தையலை பிரிச்சுட்டு எக்ஸ்ட்ரா தையல் போடுறதுக்காகவும் நம்ம மார்பு சுற்றளவு கூட 1.5 இன்ச்சு விடுவோம். இந்த ஒர்க் இல்லையா, இதுதான். அடுத்து வந்து பின்கழுத்து உயரம். பின்கழுத்து உயரம்ங்கிறது எல்போ கூட எதுக்காக எந்த இன்ச்சு நம்ம சேர்க்க மாட்டோம்னா, எல்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு அளவெடுக்கக்குள்ள சொல்கிறேன். எதுக்காக வந்து எல்போ எந்த இன்ச்சு சேர்க்க மாட்டோம்னா, இப்போ வந்து கழுத்து இருக்குன்னா அது கூட ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்தோன்னா கழுத்து கீழே இறங்கிடும் இல்லையா, அப்புறம் வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அவங்க கொடுத்த அளவோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துடும். அதனால தான் சேர்க்க மாட்டோம். ஷோல்டர் கூட வந்து நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்துப்போம். ஏன் ஷோல்டர் கூட 1/2 இன்ச்சு சேர்ப்போம்னா, கை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக 1/4 இன்ச்சும் கழுத்து பீஸ் வச்சு தைக்கிறதுக்காக 1/4 இன்ச்சும் நம்ம சேர்த்துப்போம். 1/2 இன்ச்சு. கழுத்து அகலமும் எல்போ தான். இப்போ வந்து கழுத்து அகலங்கிறது இங்கே கேப் வரும் இல்லையா நமக்கு, அந்த கழுத்து அகலத்து கூட ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்தோம்னா அகலம் பெருசாகிடும். அதனால் வந்து எந்த அளவும் நம்ம சேர்க்க மாட்டோம். முன்கழுத்து உயரமும் எல்போ தான், ஆம்கோலும் எல்போ தான். முன் உயரத்துக்கு கூட 1/2 இன்ச்சு சேர்ப்போம். எதுக்காக முன் உயரத்துக்கு கூட நம்ம வந்து 1/2 இன்ச்சு சேர்க்குறோன்னா, பட்டி வந்து ஜாயின் பண்ணுறதுக்காகவும் ஷோல்டர் பிடிக்கிறதுக்காகவும் நம்ம வந்து சேர்ப்போம். 1/4 இன்ச்சு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு, 1/4 இன்ச்சு ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்துப்போம். இப்போ வந்து இவ்வளோ தான் ப்ளவுஸோட ஃபார்முலா. இப்போ வந்து நம்ம கையோட ஃபார்முலா பார்த்தோம்னா, மேல் கை உயரம். மேல் கை உயரத்துக்கு கூட வந்து நம்ம 1.5 இன்ச்சு எதுக்காக சேர்க்குறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச்சு மடித்து வச்சு தப்போம் இல்லையா இங்கே, அதுக்காகவும் 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுக்காகவும் சேர்ப்போம். இதை வந்து மேல் கை, இது வந்து கீழ்கைன்னு சொல்லுவோம். ரெண்டுத்துக்குமே வந்து 1.5 இன்ச்சு தான் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து கை அகலத்துக்கு கூட எதுக்காகவும் நம்ம 1.5 இன்ச்சு சேர்க்குறோன்னா, எக்ஸ்ட்ரா அது இருக்கு இல்லையா, இதுதான் கை அகலம். இது கூட வந்து இங்கே 1.5 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணக்குள்ள இங்கேயும் நம்ம 1.5 இன்ச்சு ஆட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ குண்டாயிட்டாங்கன்னா கொஞ்சம் பிரிச்சுக்கிறதுக்காக, துணி இருக்கிறதுக்காக தான் அந்த 1.5 இன்ச்சு ஆட் பண்ணுவோம்.
இதுதான் வந்து ப்ளவுஸோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி ப்ளவுஸ் தைக்கக்குள்ள 99% வந்து நமக்கு ப்ளவுஸு கரெக்டாக வரும். எதனால 99% வந்து கரெக்டாக வரும்னா, இப்போ வந்து மொத்த உயரத்துக்கு கூட 2 இன்ச்சு சேர்க்கணும் அப்படின்னு தெரியாமல் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ நம்ம சேர்க்கக்குள்ள ப்ளவுஸ் பின்னாடி தூக்கி, அதேமாரி தான் எல்லா ஃபார்முலாவுமே நம்ம எல்லா ஸ்டெப்புமே இதில் இருக்கிறது. நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணி நம்ம ப்ளவுஸ் தைக்கக்குள்ள நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். நான் அப்படி தான் தச்சிட்டு இருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் பார்ட் 2ல் வந்து என்ன போடுறேன்னா, ப்ளவுஸில் வந்து எப்படி அளவு எடுக்கணும், இப்போ வந்து மொத்த உயரம்னா எங்கே இருக்குது, இதில் மொத்த உயரம் எது, மார்பு சுற்றளவு எது, பின்கழுத்து உயரம் எதுன்னு உங்களுக்கு நான் அடுத்து ப்ளவுஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். பாய்.